யோ சின்ன மம்பட்டி, என்ன 2 கிலோ மிச்சம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்க? எந்த வேலை ஒழுங்கா பார்க்குறியோ இல்லையோ, இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பார்த்துற போல. பதில் கூட சொல்ல முடியாம அப்படி தின்னுக்கிட்டு இருக்கிற. வாய் நிறைய மிச்சரை வச்சு இங்கே கொஞ்சம் குடியா, ஒரு ஆளா போட்டு அரைச்சிட்டு கிடக்குற. டேய் தீந்துருச்சுடா. அடப்பாவி, கிண்ணி நிறைய மிச்சரை வச்சுக்கிட்டு தீந்துருச்சுன்னு பொய்யா சொல்கிறேன். சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? டேய், நம்ம சொத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான், போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்னது, நம்ம சொத்தை வச்சுக்கிட்டே ஒருத்தன் தரமாட்டேங்கிறானா? சரி வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். சுந்தரி, நீ வீட்டை பார்த்துக்கமா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். யோ, அந்த மிச்சர் அங்கிட்ட வச்சுட்டு வந்து தொலையா. யோ, யார் யாது? எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த சுப்புவோட மாமியை சொத்தையை வச்சிருப்பீங்க? வெளியே வையாமத, வெளியே வையா. என்ன ஆள் இத்த தண்டி இருக்கியா? இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? அன்னைக்கே சொத்தெல்லாம் பிரித்து எழுதி வாங்கிட்டு போனீங்க. டேய் நீ இருத்துற, ரொம்ப அழக்காதடா. இப்போ வாங்கியிருக்கீல 10 ஏக்கர், அதில் மறுவாதியாக பிரித்து கொடுத்துரு. அதை நான் சம்பாரிச்சு வாங்கின சொத்து. நீ இருத்துறா, சம்பாரிச்சு வாங்கினேன் கிம்பாரிச்சு வாங்கினேன்னு எல்லாம் அந்த பழைய சொத்துல வந்தது தானே, மரியாதையாக பிரித்து கொடு சொத்தை. ஐய, இந்த ஆள் சம்பாரிச்ச சொத்தையா கேட்க வந்திருக்கோம். போச்சு, இன்னைக்கு வெளு வாங்க வைக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யோ மாமா, என்ன உன் பொண்டாட்டி நாய நீதி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு? நீ எல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியாயா? எனக்கு புரியுதுடா மாப்பிள்ள. இந்தா மிச்சர் எடுத்துக்க, புதுசுதான், எடுத்து சாப்பிடு. 2 கடலைப்பருப்போடு எடுத்துக்க, கோவப்படாமல் சாப்பிடு, நல்லா இருக்கும்.